Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைய திருக்குறள் தள்ளா விளையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, குறைவில்லாத பொருட்களை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளரும் தக்க அறிஞரும் சுயநலம் இல்லாத செல்வர்களும் சேர்ந்திருப்பதே ஒரு நாடாகும். இதுதான் இந்த குறளுடைய விளக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான கோதுமை மாவு வச்சு 3 கலரில், அதாவது க்ரீன், ஒயிட், ஆரஞ்சு கலர்ஸில் ஹனி கப் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த ஃபுட் கலர்ஸும் வாங்காமல் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா சாஃப்டான வெண்ணெய் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய் இப்படியும் சாஃப்டாகவும் சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா நல்லா உருக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு தேன் சேர்க்குறேன். நீங்கள் இனிப்பு சுவை இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் தான் சேர்த்துருக்கேன். இல்லை ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 3/4 கப் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்க்க போகிறதில்ல, அதனால் தயிர் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக நான் வெண்ணிலா ஃப்ளேவர் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னாலும் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெண்ணெய் தனியாக கட்டியாக வர மாதிரி இருக்கும். பட் ஃபைனலாக நம்ம அந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது சரியாயிடும். பாருங்கள், இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவை சலிச்சு வச்சுருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாவை நம்ம கலக்கி வச்சுருக்க வெண்ணெய், தயிர் அந்த கலவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்திட்டு ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் கேக்கு. இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சிடலாம். 3 கலர்ஸில் நம்ம பண்ண போகிறோம்ல, அதுக்காக ஈக்குவலான போர்ஷனில் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ 3மே பிரித்து நான் வச்சுருக்கேன். இதில் ஆரஞ்சு கலருக்காக நான் கேரட் பியூரே பண்ணி வச்சுருக்கேன். கேரட் விழுது சேர்த்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதையும் போட்டு ஓவராக மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலருக்காக நான் புதினா, கொத்தமல்லி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஜூஸும் சேர்க்கலாம், இல்லைனா பியூரேவாகவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒயிட் கலருக்கு நான் பால் சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் பேப்பர் கப், டிஸ்போசபிள் பேப்பர் கப் இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். முதல்ல நான் ஆரஞ்சு கலரை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும். எல்லாத்துலேயுமே அதே மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ ஆரஞ்சு கலர் ஃபில் பண்ணியாச்சு. சென்டரில் நம்ம ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட்டும் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு வர அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் ஆகி வரும்போது கேக் இன்னும் நல்லா உப்பி வரும் நமக்கு.
இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உள்ளே ஒரு பிளேட்டும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கப் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். ஒரு 2-3 தடவை டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ மூடி வச்சு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் லோ ஹீட்டில் பேக் பண்ணிடலாம். பேக் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், நம்ம கேக்கெல்லாம் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இந்த கத்தியை உள்ளே விட்டு பார்க்கலாம். பாருங்கள், க்ளீனாக வந்திருக்கு. கேக் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கேக்கெல்லாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டாவே ஈஸியாக அன்மோல்ட் ஆகிடும். அந்த கலரும் பாருங்கள், ஆரஞ்சு அண்ட் க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கேக்குமே ரொம்ப சூப்பராக பேக் ஆகிருக்கு. எல்லாத்தையுமே இந்த மாதிரி அன்மோல்ட் பண்ணிடலாம். நம்ம சாஃப்டான கப் கேக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அந்த ஒயிட் கலர் மட்டும் லைட்டாக உள்ளே போயிடுச்சு. பட் ஓகே, நம்ம உள்ளே கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக்கு. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பர்ஃபெக்டாக இருக்குது கேக்கு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே யூஸ் பண்ணல. நேச்சுரலான ஃபுட் கலர்ஸ் தான். ஸோ குழந்தைங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் இதை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.